ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் மற்றும் திருத்தலங்களை பற்றி தான் பார்க்க போறோம். நான் ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச நிறைய புகழ்பெற்ற ஆலயங்கள், திருத்தலங்கள், அப்புறம் பக்கத்துல இருந்து போக முடியாத நிறைய ஆலயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்க இங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருச்சிலுவைநாதர் திருத்தலம் கெலர் நகர். இது இணையத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. இதுவரை நான் இதை பார்த்ததே இல்லை. ஒரு கடலுக்கு பக்கத்துல ஒரு போட்டுக்குள்ளால ஒரு திருச்சிலுவை இருக்குது. இவ்வளவு நாள் நான் இதை கேள்விப்பட்டது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீங்க எத்தனை பேர் இதை பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? சூப்பரா இருந்துங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு போட்டுக்கு உள்ள மேலதான் அந்த திருச்சிலுவை வச்சிருக்காங்க. அடுத்து ஆப்போசிட்ல அந்த லேனம்மாள், அவங்க அந்த ஒரு தூய லேனம்மாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுரூபமா அங்க இருக்குது. இந்த திருச்சிலுவை இதுதான் அங்க விசேஷம். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்து. நான் இந்த இடத்த இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த சுற்றுச்சூழலை பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு அப்புறம் கிளம்பிட்டு நாங்கள், ஏன்னா காலையில போனதுனால நல்ல வெயிலா இருந்தது. செகண்ட் நாங்க எந்த சர்ச்சுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா கேட்ட வரந்தரும் தூய பிரான்சிஸ் சவேர் ஆலயம் கெலர் நகர். அதுவும் அந்த திருத்தலத்துக்கு பக்கத்துல தான் இதுவும் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு நான் இதுவரை போனதே கிடையாது. இந்த சர்ச்சும் பாத்தீங்கன்னா சிம்பிளா சூப்பராகவே இருந்தது. எங்க ஊர் பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தூர் மேல்மிடாலம் தான். அதுக்கு பக்கத்துல கானாவூர் சர்ச் தான் எங்க பங்கு. ஆனாலுமே நான் இந்த சைடு வந்ததே கிடையாது. இந்த சர்ச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அடுத்து எந்த சர்ச்சுக்கு போனேன்னு பாத்தீங்கன்னா இணையத்துல இருக்கிற தூய லேனம்மாள் சர்ச். இந்த சர்ச்சுக்கு தான் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இதுவரை போனது கிடையாது. இந்த சர்ச்சுக்கு தான் நாங்க அடுத்தது வந்திருந்தோம். இந்த சர்ச்சு சிம்பிளா பார்க்க அழகாவே இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா கட்டிருந்த கோடிமுனையில இருக்கு இந்த பர்த்தலமேயர் ஆலயத்துக்கு தான் போயிருந்தோம். இந்த சர்ச் நாங்க ஆல்ரெடி வந்திருந்தோம். இதை பத்தி வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். லாங் வீடியோவே இருக்கு. சர்ச் பாத்தீங்கன்னா அரண்மனை மாதிரி சூப்பரா இருக்கு. அந்த சர்ச்சு தான் வந்திருந்தோம். கோவில் பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரியே பிரகாசமா இருந்தது. அவ்வளோ அழகா இருக்கும். நம்மளும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்து பராக்குகளை தவிர்த்துட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் நல்ல மனசுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து கிளம்பி இங்க வந்தேன்னு பாத்தீங்கன்னா குளச்சல் இருக்கிற தூய காணிக்கேணி ஆலயத்துக்கு தான் வந்தோம். இந்த சர்ச் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சர்ச்சு சிம்பிளா தான் இருக்கு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னால் உள்ள சர்ச்சு. இந்த சர்ச்சை நம்ம இப்ப பார்க்கலாம்.
கோயிலேருந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுனாமி 2004 ஏற்பட்டதுல அந்த டைம் இங்கேருந்து நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நினைவு சின்ன மாதிரி தனியாக கட்டியிருக்காங்க. அதை பார்க்க கிளம்பிட்டோம். மொத்தம் 414 பேர் என்னதோ காரணம் இந்த குளச்சல்ல இந்த மட்டுமே இறந்துருக்காங்க. அவங்களுக்காக தனியாக ஒரு நினைவு சின்னம் வச்சுருந்தாங்க, நினைவு கட்டடம். அதை வந்து பார்க்க கிளம்பிட்டோம். இதுதாங்க அந்த கட்டடம். நிறைய பிஞ்சு குழந்தைகள் தான், சின்ன சின்ன குழந்தைகள் தான் இறந்துருக்காங்க, கை குழந்தைகள். அதுக்கெல்லாம் அங்கே வந்து பேர் எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொட்டில்பாடு இந்த அல்லேசியார் ஆலயத்துக்கு தான். இந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கட்டியிருந்தாங்க. இது நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். சூப்பராகவே இருக்குன்னு சர்ச்சு பாருங்க. ஓகேவா? அப்புறம் அங்கேருந்து எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லூசியால் ஆலயம் புதூரில் இருக்குது, மண்டைக்காடு பக்கத்தில். இது திருத்தலம், ஆலயம் கிடையாது, திருத்தலை. இது ஆல்ரெடி நாங்கள் 2-3 வாட்டி போயிருக்கோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலை. அந்த திருத்தலத்தை தான் போயிருந்தோம். இந்த லூசியா அவங்கள வந்து கண்ணாள் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாலே நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்கள லூசியால் அப்படின்னு இப்போதான் தெரியும். அந்த கண்ணாள் அம்மன் சொல்லிட்டு நம்ம மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு போகும்போது சொல்றவங்கள இவங்க எல்லாமே ஒன்று தான். அதுதான் இந்த லூசியா திருத்தலம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிங்க போனோம். பார்த்தீங்கன்னா முட்டத்துக்கு தான் போனோம். முட்டத்தில் இருக்க சகல புனிதர்கள் ஆலயத்துக்கு போயிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முட்டத்துக்கு போகிறோம். இந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக பார்க்க அழகாகவே இருந்தது. நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா சர்ச்சோட பேக் சைடு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பி போய் தான் அங்கே ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம். இது பேக் சைடு வழியாக தான் இப்படி போனோம். எங்களுக்கு தெரியாது இந்த வழியாக தான் எல்லாரும் போவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த வழியாக தான் போனோம்.
அங்கேருந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு நிறைய ஃபாரினர்ஸ் கூட அங்க வந்திருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா புனித அந்தோனியார் திருத்தலம் புண்ணிய பூமி பெரிய காடு. பெரிய காட்டுல இருக்க அந்தோனியார் திருத்தலத்து தான் போயிருந்தோம். இது நாங்க எல்லா வாட்டியுமே சரளோட அப்பா வரும்போது ஒரு தடவையாவது போவோம். இந்த வாட்டியும் போயிருந்தோம். அப்புறம் இது வந்து ரொம்ப புண்ணிய பூமி. நம்ம கேட்ட வரையில அப்படியே நடக்கும். நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துட்டு இருக்கதாட்டு சாட்சி சொல்லியதை நான் வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். நீங்களுமே வந்து ஒரு வாட்டியாவது இந்த புண்ணிய பூமிக்கு போயிட்டு வாங்க, ஓகேவா? அந்தோனியார்ட்ட நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா மேலராமன் புதூர்ல இருக்கிற திருக்குடும்ப ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஆலயத்துல ரொம்ப ஃபேமஸுங்க. புனித தேவசகாயம் பிள்ளை பாடுகள் பட்ட போது திருக்குடும்பம் காட்சி கொடுத்து அவருக்கு ஆறுதல் கொடுத்ததுல அது இந்த ஆலயம் தான் சொல்றாங்க. அங்கேருந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டார புனித சவேரியர் பேராலயத்துக்கு தான் கிளம்பினோம். இங்கே எல்லாருமே லைஃப்பில் ஒரு வாட்டியாவது வந்திருப்பீங்க. நாங்களும் நிறைய வாட்டி போயிருக்கோம். இங்க தாங்க நம்ம தேவசகாயம் பிள்ளையோட கலரே இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சின்ன நற்கருணை ஆலயம் இருந்து அங்கேயும் உள்ளால போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். சவேரியர் இஞ்ஞாசியரோட திருப்பண்டங்கள் இருந்தது. அங்கேருந்து கிளம்பும்போது ஈவினிங் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்புங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா காற்றாடி மலையில இருக்க புனித தேவசகாயம் திருத்தலத்துக்கு தான் போயிருந்தோம். அது வந்து ரெட்டை திருத்தலம். இந்த வியாகுலை அன்னை மற்றும் புனித தேவசகாயம் திருத்தலம் அங்கே தான் போனோம். திருத்தலத்தில் பார்க்க வேண்டிய இடங்களை அழகாக நீட்டாக மேப்பு போட்டு காட்டியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அந்த இடங்களை பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நீட்டாக பார்த்துடலாம். இந்த திருத்தலம் நாங்கள் வந்து அடிக்கடி வரதுனால நான் இதை நீட்டாக எடுக்கலை. நாங்கள் போகிற நேரம் அங்கே இருட்டிடுச்சு, கிளியராக எடுக்கவே முடியலை. ஆனால் இங்கே வர திருப்பயணிகளுக்கு வசதியாக அங்கே அழகாக திருத்தலத்தில் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொல்லிட்டு நீட்டாக மேப்பு போட்டு காட்டியிருந்தாங்க. அதை பார்த்தே நம்ம எல்லா இடங்களையும் பார்த்துடலாம்.
இங்கே தான் பார்த்தீங்கன்னா தேவசகாயம் பிள்ளைய வந்து சுட்டு கொன்ன இடம் எல்லாமே இருக்குது. இனி மேலே மேலே எல்லாம் இருக்குது. நைட் ஆனதுனால எல்லாத்தையும் கிளியராக எடுக்க முடியல. அது தனி வீடியோ வேணும்னா இன்னொரு நாள் நான் வந்து தனியாக இந்த திருத்தலத்தை மட்டும் வந்து எல்லா இடங்களையும் வந்து தனியாக நீட்டாக எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் சீக்கிரமே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரங்களுக்கும் கூட ஒரு வரலாறு உண்டு. இங்கே இருக்க பாறைகளுக்கு கண்ணீர் பாறை அப்படி இப்படி நிறைய வரலாறுகள் உண்டு. இது எல்லாமே வந்து நைட் ஆனதுனால எங்களுக்கு கிளியராகவே அதை வந்து எடுக்க முடியலை. நாங்கள் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் சும்மா சிம்பிளாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா நற்கரணை எழுந்திட்டு நடந்துட்டு இருந்ததுனால தான் வெளியில இருந்து அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். தேவசகாயம் பிள்ளைய சேவர்கள் வந்து துப்பாக்கியால் சுடும்போது அவர்கள் உடம்பு விழுந்த இடம் இந்த இடம் தான். அவரோட உடலை வந்து வானதூதர் தான் தாங்குவாரு. அப்புறம் வந்து அதை நினைச்சு அவரோட பாடுகளை நினைச்சு ஒரு பாறை வந்து இன்னைக்கும் அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது வரலாறு உண்டு. அந்த பாறை தான் இந்த கண்ணீர் பாறை. அதெல்லாமே கிளியரா தெரியாது நைட் ஆனனால. இந்த திருச்சிலுவை இருக்க இடத்துல தாங்க தேவசகாயம் பிள்ளைய சுடுவாங்க. சுட்டு தான் உடம்பு வந்து அங்கே போய் விழும். இந்த பக்கத்தில் இருக்க இந்த மரங்கள் எல்லாமே வந்து அந்த அவருடைய கதைகளை வந்து கூறுன்னு சொல்லிட்டு வரலாறு உண்டு. அப்புறம் இந்த இடம் தான் வந்து தேவசகாயம்ல வந்து முட்டுண்டி ஜெபிச்ச இடம். அந்த அவரோட முட்டோட தளம்பு வந்து இன்னைக்குமே அந்த இடத்துல பதிஞ்சு அப்படியே இருக்கும். அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாவர் இந்த மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்து தான். இங்கே மட்டும்தாங்க திருப்பயன்கள் என்னாலுமே வந்து எக்கச்சக்கம் கூட்டமாக வருவாங்க. மிக்கேல் அதிதூதர்னு சொன்னாலே அவர் வந்து அற்புதங்களுக்கு பெயர் பெற்றவர். அதனால இங்கே கூட்டங்கள் ஒருபோதுமே குறையாது. நாங்கள் எப்போவுமே போகிற இடம் வந்து இந்த மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் தாங்க. நைட்டுனாலும் சரி பகலினாலும் சரி எப்போவுமே திருப்பயன்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி இருப்பாங்க. எல்லா சனிக்கிழமைகளும் நவநாள் சிறப்பு ஜெபம் நடக்கிறதுனால நாங்களும் மேக்சிமம் முடிஞ்ச சனிக்கிழமைகளை எல்லாம் இந்த திருத்தலத்துக்கு கண்டிப்பாக போவோம். இங்கிருந்து ப்ரேயர் பண்ணிட்டு எங்கே கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா சகாயபுரத்தில் இருக்கிற இடைவிடா சகாய அணை திருத்தலம் தாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் ரீசெண்டாக தான் இப்போ வந்து 2-3 வாட்டியாட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ரொம்ப அமைதியா இருக்கு இந்த திருத்தலம். எப்ப போனாலும் நம்ம மனசை விட்டு ஆறுதலா ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம்.
அப்புறம் நாங்கள் கடைசி எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற துய அலங்கார உபகாரான திருத்தலத்துக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து சர்ச்சு மூடி இருந்தாங்க. வெளியிலேருந்து குருசடியில் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு போவோம். எப்போ பார்த்தாலும் அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வராண்டாவில் தான் எல்லாருமே சேர்ந்து விளையாடியது சூப்பராக இருக்கும். பார்க்கவே அந்த மொமெண்ட்டு அப்படியே நம்மளும் அந்த அதுக்கு பக்கத்தில் வீடு வச்சா நல்லா இருக்கும் போல இருக்கும். கோயில் பக்கத்தில் வீடு வைக்கிறதுக்கு ஒரு பொறுப்புன்னு வேணுங்க. கடவுள் எல்லாருக்கும் ஈஸியாக தந்துவிட மாட்டார். அதனால நம்ம மனசுக்குள்ளால கடவுளை ப்ரேயர் பண்ணலாம். இந்த வீடியோ இவ்வளவுதாங்க. பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.